ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் அர்ஜுனா ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டடி சர்க்கிள். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 6 மணி ஆர்டிகல் சீரிஸ் கீழே நீதித்துறை ரிலேட்டடான ஆர்டிகல்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, வாங்க பார்ப்போம். ஆர்டிகல் 124லேருந்து 147 வரைக்கும் நமக்கு ஆல்ரெடி தெரியும் நீதித்துறை பற்றி சொல்லுதுன்னு. ஓகே, வாங்க பார்ப்போம். ஆர்டிகல் 124 என்ன சொல்லுதுன்னா உச்சநீதிமன்றம் மற்றும் நீதிபதிகளோட நியமனத்தை பற்றி சொல்லுது. ஆர்டிகல் 125 என்ன சொல்லுதுன்னா அவங்களுடைய ஊதியத்தை பற்றி சொல்லுது. ஆர்டிகல் 126 என்ன இடைக்கால தலைமை நீதிபதி நியமனத்தை பற்றி சொல்லுது. ஆர்டிகல் 127 என்ன சொல்லுதுன்னா இடைக்கால நீதிபதி நியமனத்தை பற்றி சொல்லுது. ஆர்டிகல் 129 என்ன சொல்லுதுன்னா கோர்ட் ஆஃப் ரெக்கார்டாக செயல்படுது. அதாவது இப்போ சுப்ரீம் கோர்ட் ஏதாவது ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்களோ அது எல்லாத்தையும் ஃபைல்ஸாக ரெக்கார்ட் பண்ணி இப்போ இதுவே இன்னொரு இதுக்கு தேவைப்படுதுன்னா அதை யூஸ் பண்ணிப்பாங்க. கோர்ட் ஆஃப் ரெக்கார்ட் அதாவது ஒவ்வொரு இதை ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஓகேங்களா, பதிவேடுகளை நீதிமன்றமாக செயல்படுது அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஆர்டிகல் 131 என்ன சொல்லுதுன்னா மாநிலங்கள் மற்றும் மத்திய அரசு இடையிலான பிரச்சனைகளை தீர்க்கும் அதிகாரம் அதை பத்தி சொல்லுது. ஓகேங்களா, அதாவது இதுல ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷனுக்கு கீழே வரும். ஓகேங்களா, மத்திய அரசு மற்றும் மாநில அரசுகளுக்கான பிரச்சனைகளை தீர்த்தல், மாநில அரசுகளுக்கு இடையேயான பிரச்சனைகள் தீர்த்தல், நெக்ஸ்ட் மாநில அரசுகளுக்கு உள்ள பிரச்சனை தீர்த்தல் எல்லாமே இது பண்ணும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஆர்டிகல் 132 என்ன சொல்லுதுன்னா அரசியலமைப்பு சிக்கல் தொடர்பாக மேல்முறையீடு. அரசியலமைப்புல ஏதாவது சிக்கல் வந்தா அதுல மேல்முறையீடு பண்றதை பத்தி சொல்லுது. ஆர்டிகல் 133 என்ன சொல்றா சிவில் கேசஸ்ல மேல்முறையீடு பண்றதை பத்தி சொல்லுது. ஆர்டிகல் 134 என்ன சொல்லுதுன்னா குற்றவியல் வழக்குகள்ல மேல்முறையீடு பண்றதை பத்தி சொல்லுது. ஆர்டிகல் 137 என்ன சொல்லுதுன்னா ரிவ்யூ ஆஃப் ஜட்ஜ்மெண்ட், அதாவது ஜட்ஜ்மெண்ட்டை ரிவ்யூ பண்றது, மறுபரிசீலனை செய்யறதை பத்தி சொல்லுது. ஆர்டிகல் 142 இது என்ன சொல்லுதுன்னா முழுமையான நீதிக்காக நடவடிக்கை மேற்கொள்ளும் அதிகாரம். இதைத்தான் இப்போ ரீசெண்டாக சுப்ரீம் கோர்ட் வந்து யூஸ் பண்ணி நம்ம தமிழ்நாடு கவர்மெண்டோடைய 10 பில்ஸை பாஸ் பண்ணியிருந்தாங்க. அதனால இது ரொம்ப ரொம்ப முக்கியமாக நல்லா பார்த்துக்கோங்க. இந்த இருக்க ஆர்டிக்கலே இந்த 142 வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது என்ன நடத்துனா தமிழ்நாடு கவர்னருக்கு வந்து நம்ம தமிழ்நாடு சட்டப்பேரவை வந்து 10 பில்லை பாஸ் பண்ணி அனுப்பிச்சிருப்பாங்க. ஒன்று ஆல்ரெடி நினச்சா என்னது சைன் பண்ணும், இல்லை ரிட்டர்ன் அனுப்பணும். ஓகேங்களா, இல்லைன்னா ரிஜெக்ட் பண்ணும். எதுவுமே பண்ணாமல் அவர் அப்படியே வச்சிருந்து பிரசிடென்ட்டுக்கு அனுப்பிச்சிட்டாரு. பிரசிடென்ட்டுக்கு எல்லா பில்லையும் அனுப்பலாமா அனுப்பக்கூடாது. ஏதாவது கூட்டாட்சி இதுக்கு எதிராக இருக்கு அப்படி அந்த நீதி புனராய்வுக்கு உட்படுற மாதிரிகள் இருக்குது அப்படிங்கிற பில்லை மட்டும்தான் அவர் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பணும். இதை உடனே நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்றாங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு கேஸ் போடுறாங்க. உடனே சுப்ரீம் கோர்ட் இது வந்து நியாயம் கிடையாது அப்படின்னு சொல்லி நியாயம் கிடையாதுன்னு சொல்லி அவங்களுடைய ஆர்டிகல் 142 முழுமையான நீதியை நிலைநாட்டணும் அப்படிங்கிற பிரிவு கீழே நமக்கு 10 மாசம் பாஸ் பண்ணாங்க. ஓகேங்களா, ஓகே, ரொம்ப ரொம்ப முக்கியம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஆர்டிகல் 143 வந்து ஜனாதிபதி ஆலோசனை பற்றி சொல்லுது. அதாவது உச்சநீதிமன்ற நீதிபதி ஆலோசனையை ஜனாதிபதி கேட்கலாம், ஆனால் அதைப்படி தான் செயல்படணும்னு அவசியம் இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரிக்குள்ள கண்டினியூஸாக ஆர்டிகல்ஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ், நெக்ஸ்ட் நம்ம சேனலில் ஹிஸ்ட்ரி கிளாஸ், ஐஎன்எம் கிளாஸ், பாலிட்டி கிளாஸ் அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம். மறக்காம பாருங்கள். நம்ம சேனலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய், தேங்க்யூ.